நீங்க முருகனை உண்மையாலுமே நேசிக்கிறீங்களா? முருகப்பெருமான் மேல உண்மையான பக்தி உங்களுக்கு இருக்கா அப்படின்னா உங்களுக்கு எதற்கென்றும் பயம் வராது. இதை நான் சொல்லல, பாம்பன் சுவாமிகள் சொல்றார். வானமிடிந்து தலையில் விழும்படி வம்பு வந்தாலும் என்னை அந்த காணமையில் முருகன் திருவருள் கைவிட மாட்டாதே. காணமையில் ஏறி விளையாடக்கூடிய முருகனுடைய திருவருள் ஒருபோதும் என்னை கைவிடாதுங்கிறார். இந்த நம்பிக்கை நம்ம கிட்ட எத்தனை பேர்கிட்ட இருக்கு? ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, முருகன் மேல நம்பிக்கை வைக்கிறீங்களா? ஒருபோதும் அவரை சந்தேகப்படாதீங்க. நம்மளுடைய வாழ்க்கையில சிலது நடக்கலாம், நடக்காம போலாம். ஆனா ஒண்ணு, என் பக்தியிலையும் என் நம்பிக்கையில வேணா குறை இருக்கலாமே ஒழிய முருகனுடைய அருள்ல ஒருபோதும் குறை இருக்காது. முருகனை பரிபூரணமாக நம்புங்கள். முருகப்பெருமான் ஒருபோதும் கைவிட மாட்டார். சுவாமிக்கு உடம்பு முடியல, லண்டனில் போய் சொற்பொழிவு முடிச்சுட்டு வர்றாரு. அதுக்கடுத்து உடல்நிலை குறைஞ்சிக்கிட்டே வருது. சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லி வீல் சேரில் வச்சு கூட்டிகிட்டு வராங்க. நேராக ஃப்ளைட்டில் ஏறி வாரியார் சுவாமிகளுடைய அணுக்க தொண்டர்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு வராங்க. கிட்ட வரும்போது எல்லாரும் சொல்கிறாங்க திருப்பதி தெரியுதுங்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க கீழே பாருங்க திருப்பதி கோபுர தரிசனம் தெரியுது. வாரியார் சுவாமிகள் சொன்னார், தணிகை மலையான் தெரிகிறான், தணிகை மலையான் தெரிகிறான், உணர்ச்சி பொங்க சொல்லுகிறார். நான் முன்னையே சொன்னேன், முருகன் மயில் மேலதான் என்னை கூட்டிட்டு போவான்னு. நேரா திருத்தணி வருது. சுவாமி கண்ணை மூடினார், அசைவில்லை, வலி இல்லை, வேதனை இல்லை. வாரியார் சுவாமிகளை அப்படியே தணிகை மலையான் மயில் மேல கூட்டிட்டு போனான். அப்பேற்பட்ட அற்புதம் நடந்த இடம் திருத்தணிகை.